அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் எஸ்பிடிடி திலீப். இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன்னு பார்த்துனீங்கன்னா, தேராங்கண்டலில் உள்ள விநாயகர் முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது சிவபிரகாசம் ராசமணி அம்மா அவர்களுடைய முதலாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பிரான்சில் வசிக்கக்கூடிய அவருடைய மருமகன் உதயகுமார் மற்றும் மகள் சாந்தினி பேரப்பிள்ளைகள் இணைந்து தேராங்கண்டல் விநாயகர் முதியோர் இல்லத்தில் உள்ள அந்த முதியோர்களுக்காக மதிய உணவினை வழங்க உள்ளார்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்று வருகை தந்துள்ள அனைத்து முதியோர்களுக்கும் மதிய நேர வணக்கம். இன்று ஒரு நீங்காத நினைவு நாள். அமரர் சிவபிரகாசம் ராசமணி அவர்களின் நினைவு நாளையிட்டு தேராங்கண்டல் முதியோர் இல்லத்துக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்தார்கள். நன்றி. இது ஏற்பாடு செய்தவர்கள் உதயகுமார் மருமகன், சாந்தினி மகள், பேரப்பிள்ளைகள் அனைவருமே இந்த நிகழ்வை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் பிரான்சில் இருக்கார்கள். பிரான்சில் வசிக்கிறமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த அம்மா இன்று இந்த சிவபிரகாசம் ராசமணி 1935 பிறந்திருக்கார். வெந்நீர் 2025 12ஆம் மாதம் 8ஆம் தேதி பிறந்திருக்கிறார். முதலாம் ஆண்டு என்று தான் சொல்லலாம். முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளிலே அவர்கள் இங்கே வசித்தவர்கள் தான் பிரான்சில் இருந்து கொண்டு எங்களுக்கு இப்படியாக ஒரு நிகழ்வை இந்த முதியோர் இல்லத்துக்கு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். இந்த அமரர் ராசமணி அவர்களுக்கு நாங்கள் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை செய்வோம். அடுத்ததாக சிவபிரகாசம் ராசமணி அவர்களுக்கு இந்த மலர்ச்சி செல்வமாக ஒவ்வொரு தரமாக என்னென்றால் நாங்கள் பல பேர்கள் பல ஆசிரியரிடம் கேட்டிருக்கின்றோம். உங்களிடம் இதை முன்வைக்கின்றோம். எங்களது கிராமம் ஒரு மலைநாட்டு மக்கள் வாழக்கூடிய கிராமம். அதிலே இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளாக தான் இந்த முதியோர் இல்லம் நாம் கட்டி நடத்தி கொண்டு வருகின்றோம். அதிலே எங்களுக்கு சில உதவிகளும் சில பேர் செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு இங்கே சில வேலைகள், இந்த கட்டட வேலைகள் இன்னும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் இந்த நாட்டிலிருந்து அங்கே சென்றவர்கள் நாங்கள் அதான் எங்களோட மக்கள் ஒருக்கா எங்களையும் கவனிப்பீர்கள் என்று, எங்களுக்கும் சில உதவிகளை செய்வீர்கள் என்று. எங்களோட முதியோர்கள் ஒரு தொழில் வாய்ப்பு உதவிகள் செய்யாது இருக்கின்றார்கள். அவர்களும் பெரிய கஷ்ட நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சில உதவிகளை செய்யலாம். நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை இன்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வதோடு, அத்தோடு இந்த சிவபிரகாசம் ராசமணி அவர்களின் நினைவு நாளுக்காக நாங்கள் அனைத்து முதியோர்களும் ஒரு துக்கமாக இன்று நாங்கள் இந்த ஆண்டிலே முதல் ஆண்டாக கொண்டாடி இந்த நினைவாக இருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் அவருடைய சாந்தி நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி கொண்டு ஓம் சாந்தி சாந்தி என கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
கையில் வச்சுருங்க எல்லாம் கொடுத்தோடனே எனவே உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்று சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த தாயினுடைய முதலாவது ஆண்டு நினைவு நாளுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இலங்கையில் உள்ள ஒரு பின்தங்கிய கிராமமான தேராங்கண்டலில் உள்ள முதியோர்களுக்காக அந்த மதிய உணவினை அவர்கள் வழங்குவது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். கட்டாயம் அனைத்து நல்லுள்ளங்களும் இவர்களுக்கு என்ன உதவி திட்டங்கள் செய்ய விரும்பினாலும் செய்யலாம். நன்றி. இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. பாய் பாய்.